வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிரியாம்பிள் பத்தி பார்க்க போறோம். பிரியாம்பிள் அப்படின்றது இப்போ ஒரு புக் இருக்கு. புக்குக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்க்குற மாதிரி கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து பிரியாம்பிள். பிரியாம்பிள் வந்து என்னென்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கான்ஸ்டிடியூஷன் உருவாகுது அப்படின்றத பிரியாம்பிள்லேருந்து சொல்றாங்க. பிரியாம்பிள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஏன் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டுச்சு, யாருக்காக கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டுச்சு, என்ன மாதிரியான ஐடியாஸும் கோல்ஸும் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றத பிரியாம்பிள்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன்ல அந்த புக் பத்தி சொல்லியிருக்க மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனை பத்தி பிரியாம்பிள்ல சொல்லியிருப்பாங்க. இந்த பிரியாம்பிள் எங்கிருந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்துட்டு 1946ல உருவாக்குனார். ஜவஹர்லால் நேரு வந்துட்டு அதை கொண்டு வந்தாரு. ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷன் எழுதுறதுக்கு முன்னாடி இதுதான் ஐடியாஸ், இதுதான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண போறோம், இதுதான் நம்மளோட கோல்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் உருவாக்குனாங்க. அதை ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும் போது அது வேற ஐடியாஸ்க்கு டிவியேட் ஆயிடக்கூடாது, மாறிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இதை கைடா யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதணுன்றதுக்காக ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் உருவாக்குனாங்க. அந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் பின்னாடி பிரியாம்பிளா வந்து மாறுனுச்சு. அந்த பிரியாம்பிளை நம்ம கடைசியாக தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அதை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து வச்சிருக்கோம். ஓகே, பிரியாம்பிளை வந்துட்டு கோர்ட்டில் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரியாம்பிளில் வந்து இது கொடுத்துருக்காங்க, அதனால நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு கோர்ட்டில் வந்துட்டு நம்ம போய் வாதாட முடியாது. ஆனால் இன்டர்பிரிட்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சட்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பிரியாம்பிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த வாதத்துக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர பிரியாம்பிளில் இருக்க எல்லாத்தையுமே என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே கிடையவே கிடையாது. அடுத்து பிரியாம்பிளோட சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி. சோர்ஸ் ஆஃப் பவர்னா கான்ஸ்டிடியூஷன் யாருக்காக, யாருனால எழுதப்பட்டது, யாருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் ஆகணும், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற வேர்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா எதை மென்ஷன் பண்ணுது, எதை வந்து காமிக்குது நமக்கு அப்படின்னா, அல்டிமேட் பவர் பிலாங் டு த பீப்புள். இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவர் வந்து பீப்புளுக்கு சொந்தமானது, பீப்புளுக்கு சொந்தமானது தான், பார்லிமெண்ட்டுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ கிடையாது அப்படின்றத தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்றதுல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க இதை தான் வந்து நமக்கு மென்ஷன் பண்ண வராங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர், இந்தியன் ஸ்டேட்டோட கேரக்டர் என்ன அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இந்த 5 வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இந்த 5 வார்த்தையும் தான் இந்தியன் ஸ்டேட்டோட கேரக்டர் வந்து நமக்கு சொல்ல வருது அப்படின்றத பிரியாம்பிள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனோட கோல்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு பிரியாம்பிள்லேயே சொல்லியிருப்பாங்க. 4 வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு 4 வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்டிஸ்ன்றது 3 வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். லிபர்ட்டிங்கிறது தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப், இந்த 5 வார்த்தையும். அதுக்கப்புறம் ஈக்வாலிட்டி, ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இது என்ன சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம மெமரியில் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்பாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு பின்னாடி இருக்க ஃபிலாசபி என்ன அப்படின்றத பார்ப்போம். இது வந்து சம்மரின்னு சொல்லப்படலாம், இல்லை கான்ஸ்டிடியூஷனோட சோல் அப்படின்னு சொல்லப்படலாம். பிரியாம்பிள், இந்த பிரியாம்பிள் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது நமக்கு அப்படின்னா, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குனாங்கல்ல, அவங்க இந்த கான்ஸ்டியூஷனோட வேல்யூவையும் விஷனையும் எப்படி பார்க்குறாங்க, கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இதை தான் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்றது நம்ம பிரியாம்பிள்லேயே தெரிஞ்சுக்க முடியுது. கைட் டு இன்டர்பிரேஷன். கோர்ட் வந்துட்டு பிரியாம்பிளை வந்து எப்படி சொல்கிறதுனா, சில அன்கிளியர் இன் அம்பிகியூஸ் ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. சில ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நமக்கு சரியாக புலப்படாத மாதிரி இருக்கும், சரியாக ஃபுல்லாக மீனிங் வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இவங்க வந்து இதை கைடிங் லைட்டாக வந்துட்டு கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்துட்டு பிரியாம்பிளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனாக்டிங் கிளாஸஸ்னா பிரியாம்பிளில் வந்துட்டு இந்த வார்த்தை இருக்கும், வி ஹியர் பை அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர்செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். இது என்ன